வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் 2025 நடந்த எஸ்ஏ எக்ஸாம் ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது பார்ட் 24. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வேர் வாஸ் தி 0832 இந்திய ஓப்பன் காம்படிஷன் ரைஃபிள் அண்ட் பிஸ்டல் 2024 ஆர்கனைஸ்ட் அண்ட் கண்டக்டட் பை தி நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இன் ஆகஸ்ட் 2024. நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவால் கண்டக்ட் பண்ணப்பட்ட இந்த ரைஃபிள் அண்ட் பிஸ்டல் 2024 ஈவெண்ட் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, கோவாவில் தான் நடந்துச்சு. கோவாவோட தலைநகர் என்ன? பேனஜி. சரிங்களா, கோவாவோட தலைநகர் பேனஜி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் 100 வாட் கிளாஸ் பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பரின் ஃபியூல் செல் பேஸ்டு பவர் சிஸ்டம் FCPS இன் இட்ஸ் ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்ம் POM-3 யூசிங் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் 2 கேசஸ். அதாவது POM-3ல வந்து இந்த FCPS வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எந்த 2 வாயுக்களை வச்சு யூஸ் பண்ணி வந்து பயன்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அப்புறம் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் வந்து காற்றில் வந்து எத்தனை சதவீதம் இருக்குது பார்த்தீங்கன்னா 78%. ஆக்சிஜன் வந்து எத்தனை சதவீதம் இருக்குது? வளிமண்டலத்தில் 21% வந்து ஆக்சிஜன் இருக்குது. சரிங்களா, சாரி ஹைட்ரஜன் கிடையாது, நைட்ரஜன் தான் வந்து 78%. ஸோ இந்த போம்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடல் 3ன்றதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். போம்னுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடல் 3. அடுத்ததாக, as of February 2024 which year marked the highest number of prisoners on death row in nearly 20 years in India. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2023 ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இது வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். நேஷனல் ஜூடோ சீனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப் 2023-24 வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் நடந்துச்சு, ராஜஸ்தான். இதோடைய வின்னர்ஸ் வந்து இதில் வந்து 63 கேட்டகரியில் யார் பார்த்தீங்கன்னா ஹிமான்சி தோகாஸ். இது 2024-25 நேஷனல் சீனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப் எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில் நடந்துச்சு. அது ஜூனியர் நேஷனல் ஜூடோ சாம்பியன்ஷிப் 2024-25 வந்து டேராடூனில் நடந்துச்சு. அடுத்ததாக, ஹூ இஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் டிஃபென்ஸ் ஆஸ் ஆஃப் ஆகஸ்ட் 2024 இன் இந்தியா? சஞ்சய் சேத். இது வந்து ஆல்ரெடி பார்த்ததான். அதே மாதிரி, ஹூ அமங் தி ஃபாலோயிங் இந்தியன் ஆரிஜின் சேட்டலைட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் who was appointed as the director of United Nations Office for Outer Space Affairs in June 2023. United Nations உடைய அவுட்டர் ஸ்பேஸ் அஃபேர்ஸினுடைய டைரக்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்ட இந்திய வம்சாவளியர் யார் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஹோலோமைனி. அடுத்து, விச் ஃபார்மர் இந்தியன் ஷூட்டர், இது ரொம்ப முக்கியம்ப்பா. விச் ஃபார்மர் இந்தியன் ஷூட்டர் பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட் ஆஃப் தி ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியா? ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா ராஜா ரந்தீர் சிங்ன்றவங்க தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெக்சிகோவோட கரண்ட் பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா கிளாடியா ஷெயின்பாம். அடுத்த கொஸ்டின், இது என்ன பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனை பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபார்ம் பில் வந்து இந்த வருஷம் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க? த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பில் 2023 தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட், இப்போதைய கரண்ட் CEC சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார். இவருடைய டேர்ம் வந்து பொதுவாக CECயோடைய டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா 6 வருடம் அல்லது 65 வருடங்கள். 65 வயசு, இதில் 2ல் வந்து எது சீக்கிரமாக இருந்தோ அது வரைக்கும் வந்து அவங்க வந்து பதவியில் இருப்பாங்க. இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் மற்ற எலெக்ஷன் கமிஷனர்ஸ்லாம் வந்து யாரால் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. 1989 இந்த மெம்பர்களோட எண்ணிக்கை வந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் ஒரு 2 மெம்பர்ஸ், மொத்தம் 3 பேர் வந்து எலெக்ஷன் கமிஷனில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் கமிஷனர் யார் பார்த்தீங்கன்னா சுகுமார் சென். இதே ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் பார்த்தீங்கன்னா VS ராமாதேவி. அடுத்ததான், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். விச் கண்ட்ரி அஃபிஷியலி பிகம் த 100th ஃபுல் மெம்பர் ஆஃப் தி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இன் ஜூன் 2024? இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸினுடைய 100வது மெம்பர் யார் பார்த்தீங்கன்னா பராகுவே. சரி, 101வது மெம்பர் யார் பார்த்தீங்கன்னா நேபாள். 104வது மெம்பர் யார் பார்த்தீங்கன்னா அர்மேனியா. ஸ்பெயின் வந்து எத்தனை மெம்பர்னா 99வது மெம்பர். இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2015 இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அப்புறம் பிரான்ஸினுடைய பிரசிடென்ட் ஃப்ராங்கோயிஸ் ஹோலாண்டே இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனதா இந்த அமைப்பு. இதோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹரியானா குருகிராமில் இருக்குது. ஹரியானா மாநிலத்தினுடைய குருகிராம்ன்ற இடத்துல தான் இருக்குது. சரிங்களா, ஹரியானா மாநிலத்தினுடைய குருகிராம்ன்ற இடத்துல இருக்குது. இதனுடைய டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா 104. அடுத்ததான், தி கேரேஜ் ஆஃப் குட்ஸ் பை சி பில் 2024 இன்ட்ரடியூஸ் இன் லோக்சபா. இது ரீப்ளேஸ் பண்ண இந்தியன் கேரேஜ் ஆஃப் குட்ஸ் பை சி ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வரப்படுச்சுன்னா 1925 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இதோடைய புது பில் வந்து 2024 வந்து இதோட அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொண்டு வரப்பட்டது.
அடுத்து which of the following is not one of the new criminal laws introduced in 2024? புதிய கிரிமினல் சட்டங்கள் வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, பேரெல்லாம் மாற்றி அதனுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோடு தான். இது வந்து ஆல்ரெடி பழசில் இருந்தது தான். இப்போ புதுசாக கொண்டு வரப்பட்டது மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா நியூ கிரிமினல் லாஸ் 3 லாஸ். சரிங்களா? இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024 நடைமுறைக்கு வந்துச்சு. இது ரொம்ப முக்கியம், இதுவும் கேட்பாங்க கண்டிப்பாக. அதனுடைய இது வந்து எந்த சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க, தனித்தனியே வந்து கேட்பாங்க. 3 சட்டம் எது பார்த்தீங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா. இந்த சட்டம் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1873 வந்து சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணாதான் இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா. அடுத்து பாரதிய நியாய சங்கீதா, அது எந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் ஐபிசி 1860 1860 வந்து இந்தியன் பீனல் கோடு ஐபிசி வந்து ரீப்ளேஸ் பண்ணது பாரதிய நியாய சங்கீதா. அடுத்து பாரதிய சாக்ஷ்ய அதிநயம் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? இது எப்போ நடைமுறைக்கு வந்தது? 1 ஜூலை 2024. சாரிங்க, so sad. அடுத்ததா in June 2024 which of the following portfolios was allotted to அனிதா வங்களப்பொடி இன் ஆந்திர பிரதேஷ் கேபினெட்? அனிதா வங்களப்பொடிக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் கேபினெட்ல வந்து எந்த துறையை வந்து ஒதுக்குனாங்க பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ன்றதான் ஆன்சர். அடுத்து எக்ஸசைஸ் ஹரிமாவ் சக்தி 2023 வந்து எங்கே நடைபெற்றதுன்னா இந்தியாவுடைய உம்ராய் கண்டோன்மெண்ட்ல தான் நடைபெற்றது. இது வந்து இந்தியாவுக்கும் மலேசியா கடையில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த ஹரிமாவ் சக்தி. அடுத்ததா இன் February 2024 ஜினோம் இந்தியா ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் ஜினோம் இந்தியா ப்ராஜெக்ட்? ஜினோம் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா இது வந்து எந்த அமைப்பால் வந்து ஃபண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா ஃபண்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. இதில் வந்து தப்பானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 million genome samples were to be collected across the country from the citizens of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 million கிடையாது, only 20,000 genome samples தான். இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? 2020 கொண்டு வரப்பட்டது. The aim was to build a reference genome and study genetic diversity among Indians. The project was funded by coordinated by Department of Biotechnology and Government of India. Yes. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in January 2024 India had decided to formally join Square Kilometer Array project, an international scientific collaboration working to build world's largest radio telescope. So, friends, thank you.